எதை கேட்டாலும் வாங்கி தருவது மாடர்ன் குழந்தை வளர்ப்பா மாறி இருக்குது. சில ஆண்டுகளுக்கு முன்னாடி வரைக்கும் நிலா, நட்சத்திரம், வானம் இப்படி எதையாவது காமிச்சுதான் சோறு ஊட்டுவோம். அழுதா அடம்பிடிச்சா காக்கா பாரு, அந்த பூவை பாருன்னு சொல்லித்தான் ஆறுதலடைய செய்வோம். ஆனா இப்பெல்லாம் சாப்பிடலையா ரிமோட்டை கொடு, அழுதா ஆங்கிரி பேர்ட்ஸை காட்டு, ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு சொன்னா ஐபேடை கொடு, இப்படி எதையாவது லஞ்சமா கொடுத்துதான் பிள்ளைங்க வளர்க்கப்படுறாங்க. குழந்தைகளோட எவ்வளவு நேரம் செலவழிக்கிறோம் என்பதாக முன்னாடி இருந்த குழந்தை வளர்ப்பு இப்போ குழந்தைக்கு யாரு அதிகமா செலவழிக்கிறாங்களோ அவங்கதான் சிறந்த பெற்றோர் அப்படிங்கிற அளவுக்கு மாறி இருக்குது. இன்னைக்கு டிவியில வர்ற கார் விளம்பரமா இருந்தாலும் கமர்கட் விளம்பரமா இருந்தாலும் அத குழந்தைகளை கவர்ற வகையில செய்யற பின்னணி இதுதான். நீங்க சிறந்த அம்மாவாக இருந்தா இந்த பொருளை வாங்குங்கன்னு திரும்ப திரும்ப வலியுறுத்துறாங்க. சிறந்த அம்மாவின் அடையாளங்கிறது அதிகமா பணம் செலவழிக்கிறது. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆட்டோக்காரர் தன்னுடைய மகன் எதை கேட்டாலும் கடன் வாங்கியாவது வாங்கி கொடுப்பாரு. எந்நேரமும் மகனை பத்தியே பேசுவாரு. ஒரு நாள் செய்தித்தாள் பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன் அவருடைய மகன் தன்னுடைய பிறந்த நாள்ல இறந்து போயிட்டான்னு. +2 முடிச்சுட்டு கல்லூரிக்கு போற பிள்ளைக்கு பரிசா 1 லட்சம் கொடுத்து பைக் வாங்கி கொடுத்திருக்காரு. பைக்ல நண்பர்களோட ஊர் சுற்ற போனவன் திரும்பவே இல்ல. அவனுடைய மரணத்துக்கு தான் காரணம்னு சொல்லிக்கிட்டு இப்போ பித்து பிடிச்சவர் மாதிரி அலைஞ்சுக்கிட்டு இருக்காரு. இத பத்தி வேதத்துல சரியா போட்டிருக்குது. ஒரு பாதை ஒருவருக்கு நல்வழி போல தோன்றலாம், முடிவிலோ அது சாவுக்கு நடத்தும் பாதையாகிவிடும். பேதை தன் காதில் விழும் எதையும் நம்புவார், விவேகமுள்ளவரோ நேர்வழி கண்டு அவ்வழி செல்வார். நாம பேதைகளா விவேகமுள்ளவங்களா?